ஹலோ கைஸ், நான் உங்களுக்கு விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து விண்ட் பிரேக்கர் சீசன் 2 எபிசோட் 10 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா அவங்களால முடிஞ்ச சப்போர்ட் என்ன நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க விலக நாள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக வழக்கம் போல் இந்த எபிசோட பிரமாதமாக இருக்க போது வேற லெவலில் இருக்குங்க. எமோஷன் பத்தாதுன்னு கடைசியில் ஒருத்தன் வந்து எல்லாரையும் மறட்டு விடுவோம் பாருங்க. உண்மையிலே நல்லா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சவங்களுமே கமெண்ட்டில் ஃபயர் அமைச்சு போடுங்க, நானும் பார்த்துங்க. அதே மாதிரி என்னுடைய எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சா மட்டும் லைக் போடுங்க, அது எனக்கு போதும். சரிங்க, சமைச்சு விட கதை கூட போகலாமா? இவங்க ரெண்டு பேருக்குள்ள பயங்கரமான சண்டை இருக்கு. எல்லாரும் அதை விறுவிறுப்பா பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பக்கம் அந்த ஏமியோட பாசம் இந்த சண்டை என்ன ரொம்ப நேரத்துக்கு போயிட்டு இருக்கு. சீக்கிரம் இது முடிக்கணும். அவ்வளோ அடிச்சும் எதுக்காக இன்னமும் இவன் நின்றுட்டு இருக்கான். என்ன நடந்தாலும் ஒன்னு நான் இந்த ஜெயிக்க விட மாட்டேன்டா. சிசுகோக்காக ஒன்னு தோக்கடிப்பேன் சொல்லிட்டு சுபாக்கியும் ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன். சிசுகோவை பத்தி யோசிச்சு பார்க்குற கொஞ்சம் சுபாக்கியும் டாப் சிங்கர், கைண்டான பர்சன், எல்லா குணங்களும் இருக்கிற அந்த பொண்ணு இப்படி அப்பாவியா இருக்கிற ஒரு பொண்ணை வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு ஆளாக போறீங்களா? விட மாட்டேன். இந்த இடத்துல இருக்க எல்லாருக்கும் அந்த பொண்ணு ரொம்பவும் பிடிக்கும். அவ ரொம்ப நல்ல பொண்ணு. சும்மாவே விட மாட்டேன்டா ஒன்னு சொல்லிட்டு அப்புறம் அவனும் போயிட்டு அடிக்கேன். ஆனா சுபாக்கியோட அடியை தடுத்துட்டு அப்புறம் அவனோட முடிய பிடிச்சி இவனும் ஒரு குத்து கொடுப்பான். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ, எப்பவுமே அடிப்பட்ட வலிகளை காட்டிலும் நீ விரும்புற ஒருத்தங்க மனசுல வேதனைப்பட்டாங்கன்னா அந்த வலி தான் உனக்கு ரொம்பவும் வலிக்கும். அந்த ஒரு இதுவும் உனக்கு புரியாதராது. அது ஒண்ணுமே உன் மனசுல கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சுபாக்கி காலால ஒரே ஒரு அடி அடிப்பான். இவன் தரையில போட்டு நெத்திய மோத ரத்தம் தெரியும். எல்லாரும் பார்த்துட்டு ஷாக் ஆவாங்க. இன்னொரு பக்கம் இவன் கேங் பசங்களும் சுசூரி நல்லா இருக்கியாடான்ற மாதிரி வந்து பாக்குறானுங்க. அக்கறையில அவனை தடுத்து நிறுத்துறான். கவலைப்படாதீங்க, யாரும் இந்த இடத்துக்கு வராதீங்க, நானே பாத்துக்கிறேன். சாக்குராவும் ஷாக் ஆயிட்டு டேய் என்னடா அங்க நடந்துட்டு இருக்கு? இவங்க எல்லாரையும் அடிமை நாய்கள் மாதிரி தான் அவன் எடுத்துட்டு வந்தான். இருந்தாலும் எதுக்காக இவனுக்கு இவ்வளவு அக்கறைப்படுறானுங்க? அந்த சுசூரின்னு சொல்லக்கூடிய அந்த பாசம் பரவாயில்லப்பா, நீ ஓரளவுக்கு நல்லாவே தான் சண்டை போற. பட் இருந்தாலும் உன்னுடைய ஸ்பாட்டை பார்க்கும் போது எனக்கு ஒரு வீடியோ கேம் விளையாடுற ஓவரா மேக்கப் பொண்ணு வந்து அந்த பொண்ணு மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் இந்த சுசூரின்ற ஆளுடைய பிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. அவன் பார்த்தா தாங்கிட்ட இருக்கிற குக்கீஸ் எல்லாமே அவனுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்றான். 6 பேர் இருக்கும். 6 பேருக்குமே பிரிச்சு கொடுத்துருக்கிற குக்கியை இந்த மாதிரி ஸ்பிட் பண்றதுனால எல்லாருக்கும் வந்து சரிக்கு சமமா போயிடும் நீ நம்புறேன். இருந்தாலும் பசியை தீர்க்க முடியுமா? நீங்க வேற பசியை தீர்க்க முடியுதோ இல்லையாடா. பட் இருந்தாலும் இதனால நமக்குள்ள ஒரு நல்ல ஒற்றுமை வரும். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சாப்பாடு கிடைக்குதுன்னா அது எல்லாருக்கும் ஈவனா போய் சேரணும். எல்லாருமே சமம்னு நினைக்கிறேன்னா அதுக்கப்புறம் மனசுக்குள்ள ஒரு எண்ணத்தை வளர்த்துட்டு இருக்கான் சின்ன வயசுலயே. எங்களுக்கான ஒரு ப்ராப்பரான சாப்பாடுனா எங்களுடைய ஸ்கூல் லஞ்சஸ் மட்டும்தான். எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கு. லாஸ்ட் டைம் என்னுடைய வயிறு ஃபுல்லா இருந்தப்போ கூட என்னால நிறைய பேர் இன்னமும் பாதிப்படைஞ்சிருக்காங்க. எங்களுக்கான இடம் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் எங்களுக்குன்னு பேரண்ட்ஸ் யாரும் கிடையாது, சொந்தக்காரங்க கிடையாது. இந்த இடத்துல இருக்க ஒவ்வொரு அனாதை பசங்களும் ஒரு குடும்பம் தான். எல்லாரும் இந்த இடத்துல ஒன்னா வாழ்றோம். அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன பிஸ்கெட்டுக்காகவே எங்களுக்குள்ள பயங்கரமான சண்டை வரும். அந்த ஒரு சண்டை எனக்கு பிடிக்கல. அதுக்காக தான் நான் முடிவு பண்ணேன், எந்த ஒரு சாப்பாடு நமக்கு கிடைச்சாலும் அது எல்லாருக்குமே சரிக்கு சமமா பிரிச்சு சாப்பிடணும். இதனால எல்லாருடைய பசியும் தீர்க்க முடியும், பாண்டிங்கும் அதிகமாகும். உண்மையை சொல்ல போனா இந்த அளவுக்கு என் கூட ஒத்துமையா இருந்து எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணி இவங்களுக்கும் நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா நான் ஷேர் பண்ற விஷயத்தை இவங்களும் ஏத்துட்டு இருக்காங்க. இப்போ நான் தனி ஆள் கிடையாது, எனக்கு பின்னாடி பெரிய கூட்டம் இருக்கு. இந்த இடத்துல இருக்க ஒவ்வொருத்தரும் என்ன நம்பிருக்காங்க. என்னுடைய உலகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபன்னான விஷயங்களும் இருக்குது, வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயங்களும் இருக்குது. அதுல ஒண்ணு நான் இந்த கேம் போஸ்டர்ஸை சொல்லுவேன். ஆனா அப்படிப்பட்ட ஃபன் எல்லாமே விட ரியாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மோசமான வாழ்க்கை. என்னுடைய கேங்ல ஆட்கள் அதிகமா சேர ஒரு பிஸ்கெட் துண்டோடைய பகிர்ந்து கொள்ற அந்த சைஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகுனது. நிறைய பேர் வந்ததுனால நிறைய பிரிச்சு சின்ன சின்னதாக கொடுக்க வேண்டியதாயிடுச்சு. இதனால ஒருத்தருடைய பசி தீர்க்கவே அது சரியா இல்ல. ஆனா ஒரு நாள் எனக்கு புரிய வந்தது, சாப்பாடு கிடைச்சா மட்டும் அதை பகிர்ந்து கொள்ள முடியும்ன்றது கிடையாது. அப்படி நம்ம என்னதான் பகிர்ந்துக்கினாலுமே ஒருத்தருடைய பசியை முழுமையா குணப்படுத்த முடியாது. அதுக்கு தேவை பணம். அந்த பணம் இருந்தா நம்மளால ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் அவங்க எவ்வளவு ஆசைப்படுறாங்களோ அவ்வளவு சாப்பிடலாம், அவங்களுடைய பசி அவ்வளவு தீர்த்துக்கலாம். ஆனா அப்படிப்பட்ட பணத்தை கூட இந்த மாதிரியான கேம்ல எடுத்துன்னு போயிட்டு செலவழிச்சு வீணாக்குறாங்க. இல்லாதப்பட்டவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து இன்னும் குறைஞ்ச போயிடுவாங்க. நான் நினைச்சேன் அந்த கேமுனால வர ஃபன்னு கூட நல்லா இருக்கும்னு. பட் நான் இப்பதான் புரியுது, ஒருத்தருக்கு ஷேர் பண்றது மூலியமா அவருடைய பசியை இன்னும் அதிகப்படுத்துறேன். அவருடைய வயிறை இன்னும் முழுமையா ஃபுல் பண்ண முடியல. இதனால பசியோட வாழ்ந்துட்டு இருக்காங்க தினமும். இந்த மோசமான ரியாலிட்டியை நான் மாத்தணும். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு நாள் வந்து இவனுடைய கூட இருக்கிற பசங்களும் நம்மளாம் ஒரு டீமா இருக்கலாம்ன்ற மாதிரி சொல்ல, என்னது டீமா? ஆமா, நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, நம்ம பெருசா எதுனா பண்ணணும்னு நினைச்சா நம்மளை கொண்டுடுவாங்கடா. இதெல்லாம் இல்ல நீ ஈஸியா சொல்லிடுற. பட் ஆனால் நம்ம இப்போ ஒரு கேங் இருக்கனால யாராலையும் நம்மள எதுவும் பண்ண முடியாது. நம்ம அதிகப்படியான ஆட்களை வேற இந்த இடத்துல இருக்கும். அதனாலதான் சொல்றோம். சரி, அப்பனா இந்த இடத்துல இருக்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான வேலைக்கு போகணும். நீங்க போற ஒவ்வொரு வேலையிலேயே வர காசை வச்சு இந்த இடத்துல நம்ம டீமுக்கு அதை ஸ்பிளிட் பண்ணி ஈவனா கொடுக்கணும். அதுதான் இந்த இடத்துல இருக்க ஒரே ரூல்ஸ். நீங்க சம்பாதிக்கிறதுல எல்லாருக்கும் இங்க சரிக்கு சமமா பாதிக்கு வரணும். ஏன்னா எல்லாருடைய பசியும் போக்கணும். அப்படி பண்ண இதுல இருக்க ஒவ்வொருத்தருக்கும் சாதகமா தான் அமையும். நம்ம இன்னமும் பாண்டிங்ல இணைஞ்சிடுவோம். இதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே ஒரு யூனிட். ப்ளீஸ் என்ன நம்புங்க, நான் உங்களுக்காக வழி நடத்துறேன். அதுக்கப்புறம் தான் அதுக்கான பாதையை சூஸ் பண்ணிருப்பானுங்க. நல்ல வழியில போயிட்டு வேலையை செஞ்சு சம்பாதிக்கிறது காட்டிலும் கெட்ட வேலைகளை செஞ்சு அதை சம்பாதிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கிறதுனால அந்த வழியிலேயே நிறைய வேலைகள் செஞ்சு மிகப்பெரிய கெட்ட பேரை சம்பாதிச்சிருப்பாங்க அவங்களோட யூனிட். இவங்க ஆட்களுக்கான இடங்களும் அதிகமா அதிகரிச்சிச்சு, வேலைகளும் அதிகமா வந்துட்டே இருக்கு. எங்களுக்கான அதிகமான வேலைகள் அதிகரிச்சதுனால எங்களால நிறைய பிஸ்கெட் இப்ப வாங்க முடிஞ்சது. ஒவ்வொருத்தருடைய பசியும் முழுமையா திருப்தியை மாற்ற முடிஞ்சது எங்களுக்குள்ள. அதனால எந்த விதமான சண்டைகளும் வரல. இது ரொம்பவும் நல்லா இருக்கு. எல்லாருமே இப்ப நல்லா இருக்காங்க. எந்த விதமான குறையும் யாருக்கும் கிடையாது. இதுக்காக தான் நாங்க இவ்வளவு போராடுறோம் தெரியுமா? நாங்க போற பாதை தப்பானதா இருந்தாலுமே எங்களுக்கான கஷ்டத்தை நாங்க தீர்க்கறதுக்காக தான் இப்படி இருக்கோம். அதனாலதான் சொல்றேன், இது ஒன்னும் நீ விளையாடுற
வீடியோ கேம் மாதிரி கிடையாது. இது ரியாலிட்டி. மேஜிக்கோ மிரக்கலோ எதுவுமே இந்த இடத்துல நடக்காது. உண்மையான வாழ்க்கை இது, அது புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு திரும்ப அடிப்பா. அதுல இருந்து தப்பிப்பா. நீ சொன்னல உன்னுடைய உடம்புல வர வலியை விட ஒருத்தருக்காக நீ மனசளவுல வேதனை படுறத பார்த்துட்டு அழுவுற அந்த வலி தான் ரொம்ப அதிகமா இருக்கும்னு அது ஆல்ரெடி எனக்கு புரியும். பட் இருந்தாலுமே இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் உடம்புல பயங்கரமா வலிகளை அனுபவிச்சுட்டு இருக்காங்க தெரியுமா? நீ சொல்ற அந்த வலியை விட இவங்களுடைய அந்த உடம்பளவுல இருக்கிற வலிகள் ரொம்ப மோசமானது. அதை யாராலையும் தாங்க முடியாது. நீ ஆரம்பத்திலே கேட்டதுல எனக்கு ரொம்ப கட்டுப்பாயிடுச்சு. இந்த இடத்துல இருக்க நீ எல்லாரையுமே நல்லபடியா பாத்துக்கணும்னு நினைக்கிறேன், ஹாப்பி ஆகணும்னு நினைக்கிறேன், சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த விஷயம் தான் எனக்கும். அதுக்கான வேலையை பார்க்க தான் நான் இதுக்கு வந்தேன். இந்த வேலையை நான் ஒழுங்கா முடிக்காம என்னுடைய யூனிட்டை சேர்ந்தவங்க நிம்மதியா இருக்க மாட்டாங்க அப்படின்னு செம்ம கோவத்துல ஒரு கொத்து கொடுப்பான் வாயிலேயே. இப்பதான் புரியுது நீ எந்த அளவுக்கு வழியில இருக்குன்னு. பட் இருந்தாலுமே சொல்றேன், உன்னை பார்க்க மேலோட்டமா இருக்கிற வழிகளை காட்டிலும் மனதளவில் ரொம்ப வழிகளை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. என்னது? ஆமா, உண்மையிலே சொல்ல போனா நீயும் என்ன மாதிரி தான். உன்னுடைய தோள்களையும் பயங்கரமான வழிகள் நீ சம்மந்துட்டு இருக்க. இப்பதான் எனக்கு உண்மையிலேயே புரியுது. சரி வா, உன்னை பத்தி இன்னும் நிறைய சொல்லு அப்படின்ற மாதிரி அவ சண்டை போட திரும்ப தயாரா இருக்கான். உன்ன நான் சும்மா விட மாட்டான்டே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் போயிட்டு சண்டை போட சிசூரி ஜெயிச்சிருவானடா அப்படின்ற மாதிரி அவங்க ஆளுங்களே கொஞ்சம் பார்த்துட்டு இருக்க. இன்னொரு பக்கம் டே இன்னமும் சண்டை போயிட்டு இருக்கான். ஹீரோவும் உன பக்கம் யோசிக்கிறான். இமமியா ஒரு கட்டத்துல சொல்லியிருப்பான், அதாவது ஒரு 2 பேருக்கு இடையில இந்த இதில் சண்டை நடக்குதுன்னா அது கைண்ட் ஆஃப் ஒரு கம்யூனிகேஷன் மாதிரி தான். சாக்குரா ஃபைட்ன்றது ஒரு கம்யூனிகேஷன் தான், அதனால நீ அதை விட்டு தரலன்னு சொல்லியிருப்பான். அதன் அடிப்படையில் இப்போ நம்ம சுபாக்கியும் சண்டை போட்டுன்னு அவகிட்ட கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் சுபாக்கி இதெல்லாமே பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அவருடைய லைஃப்ல நடந்த விஷயங்கள் எல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு அவ்வளோ ஆட ஆரம்பிச்சிடும். எனக்காக அந்த இடத்துல போராடிட்டு இருக்காள். என்னோட வழிகள் எப்பவுமே உங்களுக்கு புரியாது. என்னை பத்தி எதுவும் நான் சொல்ல மாட்டேன். உனக்கு நான் சொன்னாலும் அந்த வழிகள் எப்பவுமே நீ ஏத்துக்க முடியாது. என்னுடைய நண்பர்களுடைய பசியை தீக்கிறதுக்காக நான் ஒவ்வொரு நாளும் இந்த இடத்துல கடினமா போராடிட்டு இருக்கேன். என்னுடைய நண்பர்களும் அதே மாதிரி தான் பண்றாங்க. அது எப்பவுமே உங்களுக்கு புரியாது. என்னது புரியாதா? முட்டாள், நீ சொல்லாம எதுவுமே புரியாது. அதான் சொல்லுன்றதுக்கு நீ வேற நான் வேறன்றது எதுவுமே கிடையாது. எல்லாரும் உண்மையான உலகத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். எந்த ஒரு வழிகளா இருந்தாலும் நீ மத்தவங்க கிட்ட சொன்னா மட்டும்தான் அதுக்கான பதிலோ இல்ல தீர்வோ உனக்கு நல்லாவே கிடைக்கும். அதை புரிஞ்சுக்கோங்க முட்டாள்களாம். என்னுடைய ஜெண்டரை நான் மாத்தும் போது எந்த அளவுக்கு வேதனை அனுபவிச்சிருக்கேன் தெரியுமா? எல்லாரும் என்னை பார்த்து எப்படி சொல்லுவாங்க, என்னாலேயே அதை ஏத்துக்க முடியல, நான் ஏன் இந்த மாதிரி மாறினேன். பட் இருந்தாலுமே ஆனா அந்த ஒரு சூழ்நிலையில கிட்டத்தட்ட எனக்கு பிடிச்சவங்க 2 பேர் எனக்கு ஆதரவு கொடுத்தாங்க. நான் மாறின இந்த விஷயத்தை பார்த்துட்டு அவங்களும் ஏத்துக்கினாங்க. அதனாலதான் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். உன் மனசுல இருக்கிறத சொன்னா மட்டும்தான் நான் எதனா உனக்காக பண்ண முடியுமான்னு யோசிக்க முடியும். எப்பவுமே புரியாதடி உங்களுக்கு அப்படின்னு வந்து டிப்பாவும் பாருங்க. லம்ப சுபாக்கி தாடையிலே ஒண்ணு கொடுப்பா, அப்படியே கீழே வந்துருவான். ஏ சுசூரி நல்லா தானே இருக்கேன், வராதீங்கடா. நான் தோத்து போக கூடாது. எங்க இருந்து ஆரம்பிச்சுன்னா திரும்ப அதே இடத்துக்கு நான் வந்து நிக்க கூடாது. இன்னும் என்னுடைய கேங்க சேர்ந்தவங்க நான் வேஸ்ட்ன்றதை யோசிக்க கூடாது. அவங்களுக்காக என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் பண்ணணும். அவங்களுடைய வறுமையை நான் தீக்கணும் அப்படின்னு ஏஞ்சி நிக்க பாப்பா. திரும்பவும் முடியாது. என்ன என் நகர முடியலன்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்க. சுபாக்கி வந்து ஒரு அடி கொடுப்பான் பாருங்க. அப்படின்ற மாதிரி தான் அவன் யோசிப்பான். ஆனா அடுத்த கணமே கீழே வந்துட்டு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. இவ சாரி கேட்கறத பார்த்துட்டு எல்லாரும் ஷாக் ஆகிறானுங்க. எதுக்காக நீ சாரி கேட்கறேன்? எனக்கு நல்லாவே புரியுது. அப்பதான் நீ உன்னுடைய ஆட்கள் மேல இந்த அளவுக்கு விரும்பி இருக்க, அவங்க மேல அவ்வளவு பாசம் வச்சுட்டு இருக்க. அதனாலதான் எந்த ஒரு சூழ்நிலை அவங்க வறுமையில தள்ளக்கூடாது. நீ இவ்வளவு அந்த அளவுக்கு போராடிட்டு இருக்க. ஒன்னு மாதிரி தான் நான்ன்றதை நீ புரிஞ்சுக்க மாட்டேன். என்னுடைய பாஸ்ட்ல ரொம்ப கடினமான வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் இருக்கு. அந்த கடுமையான சூழ்நிலைகளும் நிறைய நல்ல மக்கள் எனக்கு உதவி பண்ணுங்க. அந்த ஒரு சூழ்நிலை நீ இருக்கிறதுனால தயவு செஞ்சு நீ என்னோட சூழ்நிலைக்கு அழகு கொடுத்து தான் நான் இந்த அளவுக்கு போராடிட்டு இருக்கேன். அதை புரிஞ்சுக்காம உன்னை நான் ரொம்ப காயப்படுத்திட்டேன். அதுக்காக தான் மன்னிப்பு கேட்கிறேன். என்ன இப்படி பேசிட்டு இருக்க? இதனால உனக்கு பெருசா ஆதாயம் இருக்குதானே? எதுவும் கிடையாது. உன்னோட டீட்டெயில் கூட எதுவுமே எனக்கு தெரியாது. இருந்தாலுமே உன்னுடைய மனசளவில் இருக்கிற அந்த வழிகள் எல்லாமே எனக்கு நல்லாவே புரியுது. அதனாலதான் உன்னை பத்தி எனக்கு இப்ப புரியுதுனால தான் வந்து உங்ககிட்ட கேட்கறேன். ஏன் நான் உனக்காக உதவி பண்ணக்கூடாதா? நான் பண்ற உதவியை நீ ஏத்துக்க மாட்டேன்னா? நீ எதுவா இருந்தாலும் சொல்லு. அந்த பிரச்சனையை நான் தீர்க்கிறதுக்காக என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் பண்றேன் நான் உனக்காக. என்னடா இவன் பேசுறன்ற மாதிரி எல்லாரும் பார்த்து சாக்காவே. இந்த பிரதேசம் சுபாக்கி வேற லெவலியா? என்ன பேசிட்டு இருக்கேன்? எதுவும் கிடையாது எனக்கு பிரச்சனை. பொய் சொல்லாத. நீ எதுவா இருந்தாலும் சொல்லு. நான் உனக்காக பண்றதுக்கு இந்த இடத்துல தயாரா இருக்கேன். எது வேணாலும் சொல்லு, நான் பண்றேன்டா. ப்ளீஸ் இந்த இடத்த விட்டு வேதனையோட போகாத. நீ கஷ்டப்படுறது எனக்கு நல்லாவே புரியுது. உனக்கு என்ன வேணுமோ சொல்லு. எங்க குடியே இருக்குதுனா கூட இரு, எனக்கு பிரச்சனை கிடையாது. இதை கிட்ட அவன் கையில கடுப்பாயிட்டு தூக்கி வீசி அடிக்கிறான் கையை. எதுக்காக தேவையில்லாம இப்படி பேசிட்டு இருக்க? என்னுடைய வேலையை நான் பார்க்க வந்த இந்த இடத்துல ஏன் என்ன குழப்பிட்டு இருக்க? என்ன நடந்தாலுமே இந்த இடத்துல இவ்வளவு பேர் இருக்காங்க. இவங்க எல்லாரையும் உங்களால காப்பாற்ற முடியாது. எப்பவுமே உங்களால முடியாது. அடுத்த வேலை சாப்பாட்டுக்காக நாங்க ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு இருக்கோம் இந்த இடத்துல. அது உங்களுக்கு புரியுமா? அதுக்கப்புறம் பார்த்தா காஞ்சியும் எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்தோடைய மேனேஜருக்கு நிறைய வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு சொல்லியிருந்தாரு. இது கேட்டுட்டு இவனுங்கெல்லாம் ஷாக் ஆகிறாங்க. இன்னும் வேலைக்கு ஆள் தேவையா? இவனுடைய கேங் பசங்களும் ஆமாம்பா, ராமன் ஷாப்பு வேற சின்னதா இருந்த கடை பெருசாக்கிட்டாங்க. அந்த இடத்துல வேற சர்வ் பண்ணதுக்கு நிறைய பேர் ஆளுங்க தேவை. ஆமா, 2வது ஸ்ட்ரீட்ல வந்து ஒரு புதிய கடை வேற ஓப்பன் பண்ண போறாங்க. அந்த வேலைக்கு வேற ஆள் தேவைன்னு சொல்லியிருந்தாங்க. ஆமாண்டா, நீங்க வேணா வரதானே வாங்க வேலைக்கு, நாங்க எதுவும் சொல்ல மாட்டோம். என்னடா பேசுறீங்க அப்படின்ற மாதிரி சுசுரியும் பாக்க. நாங்க இது பண்றதுல என்னடா உனக்கு தப்பு? நீ பேசுறத பார்த்தா நாங்க இன்னும் வெளியாளு மாதிரி பேசிட்டு இருக்க. நம்ம எல்லாம் ஒரே ஊருக்காரன்டா. நம்ம ஊருக்காரனுக்கு நம்ம உதவி பண்ணாம வேற யாருக்கு நாங்க பண்ண போறோம்? அதனால இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் எனக்கு நல்லாவே புரியுது. இந்த இடத்துல இருக்க ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு உதவி பண்ண தயாரா தான் இருக்கும். பட் இருந்தாலும் நீங்க அந்த மாதிரியான கெட்ட வேலைகளை செஞ்சு கெட்ட பேரை எடுக்கிறத விட எங்க கூட இந்த இடத்துல நீங்க வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான வாழ்க்கையில சாப்பாடு கிடைக்கும். நீங்க பணமும் ஈஸியா சம்பாதிச்சு உங்களுடைய வாழ்க்கையை ஈஸியா நடத்தலாம். அதுக்காக நீங்க அந்த கெட்ட தொழில் எல்லாமே விடணும். அதுவும் சுபாகி சொன்னது போலதான். நீங்க எல்லாருமே மனசுல ரொம்ப வேதனையில் இருக்கீங்க. அதனால உங்களுக்கு நாங்க அடுத்த வேலை சாப்பாடுக்காக நீங்க கஷ்டப்படுறதுல இருந்து விடுவிக்கிறதுக்காக அவங்களுக்காக நாங்க வேலை தரோம். காஞ்சிக்கிட்டாவும் ரொம்ப நன்றிடா. எங்க பாத்தியடா காஞ்சி சொன்னது கேட்டியா? கண்டிப்பா நாங்க உனக்கு உதவி பண்றோம்டா. ப்ளீஸ் எப்பவுமே உன்னுடைய ஆட்களை மட்டும் விட்டு கொடுத்துறாத. அவங்களுக்காக நீ இந்த கெட்ட தொழிலை விட்டு உங்களுடைய கஷ்டத்துல இருந்து நாங்க உங்களை காப்பாத்துறோம் அப்படின்ற மாதிரி இருக்க. இவன் ஒரு பக்கம் அந்த சின்ன வயசுல அந்த கேம் போஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு நமக்கு ஒரு லைஃப்ல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அனுபவிக்க முடியாது
முடியாதா அப்படின்ற ஒரு வேதனையில ரொம்பவும் அமைதியா இருப்பான். கீழே முட்டி போட்டு அந்த ஒரு சமயத்துல பார்த்தா ஒரு 2 பேர்கிட்ட இவங்ககிட்ட வந்து கை கொடுக்குறாங்க. பார்த்தா நம்ம காஞ்சியும் சுபாக்கியும் தான் வந்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அவங்க 2 பேரும் கை கொடுக்க சின்ன வயசுல தனக்கு தன்னுடைய வாழ்க்கை இந்த அளவுக்கு மாத்தத்துக்கு யாருமே கூட இருந்து ஹெல்ப் பண்ணாதப்போ இப்ப இந்த பெரிய வயசுல பார்த்தா அவனுக்காக ஒரு 2 பேர்கிட்ட புதிய வாழ்க்கை அமைச்சு கொடுக்கதான் அவனை கூப்பிடுறாங்க. அதன் அடிப்படையில் அவனும் கையை கொடுக்க உண்மையிலேயே நல்லா இருக்கும் இந்த சீனு. மனசளவு ரொம்ப வேதனை ஏற்படுத்தினவனுக்கு இப்ப ரொம்பவும் ஹாப்பியா ஆயிடுவான். உண்மையிலேயே சொல்றேன், இந்த ஒரு உணர்வு ரொம்பவும் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அவன் தோத்துட்டான். இவ பார்த்தா ஆயுது இருக்கான். ரொம்பவும் நன்றி சுபாக்கி காஞ்சி. அழுவத பண்ண. சோ கண்டிப்பா இதுக்கப்புறம் என்ன பெருசா பண்ண போறாங்க தெரியல. அவங்க தெரியல, காஞ்சிக்கு தான் அவருக்கு தெரியும். ஆனா உண்மையிலே சொல்ல போனா அந்த 2 பேர் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. அவன் அதுக்கப்புறம் சுசரி ஏஞ்சிக்கலாம் பார்க்க சுத்தமா முடியல. டேய் ஏஞ்சிடா. என்னோட பேரு சுசரி, உங்களுடைய பேரு? என்னோட பேரு காஞ்சி நாக்கமோரா. அப்புறம் என்னுடைய பேரு சுசுகோ சுபாக்கி. அப்படியா, நாக்கமோரா காஞ்சி சுபாக்கி. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு தன்னுடைய ஆட்கள் கிட்ட போயிட்டு, கைஸ் என்ன மன்னிச்சிடுங்க, நம்ம இந்த சண்டையில தோத்துட்டோம். ஆனா உண்மையிலேயே இந்த வாழ்க்கையில நம்ம தோத்து போகல. நமக்கு புதிய வாழ்க்கை அமைய போகுது. தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுப்பீங்க நம்புறேன். இது நாள் வரைக்குமே நான் உங்களுக்காக நிறைய விஷயத்த பண்ணிருக்கேன். எல்லாருக்கும் சமன்ற ஒரு விஷயத்தை உங்களுக்குள்ள வளர்த்திருப்பேன். அப்படி இருக்கையில இப்போ நான் வந்து இந்த இடத்துல தோத்து போயிட்டு நம்மளுடைய கொடுத்த வேலையை ஒழுங்கா முடிக்க முடியாம, அதனால நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்க என்ன ஃபாலோ பண்ணி வரதோ, ஃபாலோ பண்ணாம உங்களுடைய வேலையை பார்க்க போறதோ, அது எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்கு. நான் இதுக்கப்புறம் உங்களை கட்டாயப்படுத்த மாட்டேன். ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் நீங்க எப்பவுமே என்னுடைய ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான். உங்களுக்காக நான் எது வேணாலும் செய்யறது எப்பவுமே தயாரா இருக்கேன். இப்போ நமக்கு இந்த இடத்துல ஒரு புதிய வாழ்க்கை அமைய போகுது. இதுக்கப்புறமா என்னுடைய வாழ்க்கை இந்த மாதிரி இல்லாம நல்லபடியா அமையணும்னு சொல்லிட்டு நினைக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த இடத்துல என் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கெட்ட வழியில போன பாதை இதுக்கப்புறம் உடஞ்சு போய் ஒரு நல்ல நேர்மையான பாதை கிடைக்க போகுது. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. பைத்தியக்காரா என்னடா பேசிட்டு இருக்க? நம்மளாம் ஒரே ஃபேமிலி. உன்னை விட்டெல்லாம் நாங்க எப்பவுமே போக மாட்டோம். நான் எப்பவுமே உங்க சைடு தான் சுசரி. இதுக்கெல்லாம் ஏன்டா நீ மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க? நம்ம வாழ்க்கை நம்ம தானே மாத்திக்கணும். அதுக்கு நல்ல வழியில போலாம்ல. ஆமாண்டா, இது நாள் வரைக்குமே கெட்ட வேலையை பண்றது எனக்கே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. வேற வழி இல்லாம தான் நம்ம பண்ணியிருந்தோம். பட் ஆனா இப்போ ஒரு நம்ம புதிய வாழ்க்கை அமையும் போது கண்டிப்பா அதை எதுக்கு நம்ம விட்டுருணும்? அந்த வாழ்க்கையை நம்ம என்ஜாய் பண்ணாம விடக்கூடாது. ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரு யூனிட்ல, நம்ம யூனிட்டா தான் அந்த எல்லாத்தையுமே செலிப்ரேட் பண்ணணும். காஞ்சி இந்த விஷயத்தான் பார்த்துட்டு டேய் பேசுறதெல்லாம் போதும், வேலையை ஆரம்பிக்கலாமா? பர்ஃபெக்டா செய்வீங்களான்னு தெரியாது. ஏன்னா புதிய ஆளுங்க நீங்க வர மிஸ்டேக் இருந்தாலும் கொஞ்சம் திட்டினாலும் பார்த்து தான் வேலை செய்யணும். சரியா? வேலையே எல்லாத்துக்கும் இது ஏதோ பரவாயில்லடா. அப்புறம் அடிபட்டவெல்லாம் ஓரவாங்க, எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். சுபாக்கியம் சுசரி, உண்மையிலே சொல்றேன், நீ ரொம்பவும் என்கிட்ட போய் சொல்லிட்டேன். இது ஆரம்பத்திலேயே என்கிட்ட சொல்லியிருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனையே இல்லை தெரியுமா அப்படின்னு விளையாட்டா அவ கேட்கறான். வாங்கட வேலை இருக்கு. அதுக்கப்புறம் இவ்வளவு காஞ்சி கிட்ட போயிட்டு, காஞ்சி ஏப்பாடியா நீ நல்லா இருக்கடி, தள்ளி போடா அப்படின்ற ஒரு சுபாக்கியை வந்துட்டு, பாக்கி எதுக்கு தேவையில்லாம நான் சொன்னதையும் மீறி இந்த இடத்துக்கு வந்தேன். சொல்றதையும் நீ புரிஞ்சுக்க மாட்டியா? இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் மேல எவ்வளவு ஃபீலிங்ஸ் வச்சுட்டு இருக்காங்க உனக்கு புரியல. காஞ்சி உனக்காக மத்தவங்க எல்லாருமே எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்துல போராடி இருக்காங்க. நீ என்னடானா அப்படியே உன்னுடைய லைஃப் இந்த இடத்துல உரத்துக்காக வந்திருக்கேன். இந்த இடத்துல இருக்க ஒவ்வொருத்தரும் உனக்காக கஷ்டப்பட்டிருக்காங்க. நீ அசால்ட்டா நீ போயிட்டு அந்த இடத்துல போயிட்டா எல்லாருமே நல்லா இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு வந்துறியா? அந்த மாதிரி அடுத்த கடன் எப்பவுமே நடக்காது. புரிஞ்சுக்கோ உண்மையை. நீ சொல்றது உண்மைதான் சுபாக்கி. உண்மையிலேயே என்னாலதான் எல்லாருமே வழிகள் அனுபவிச்சாங்க. அதனால நான் போயிட்டு சரணடைஞ்ச எல்லா பிரச்சனையும் முடிஞ்சோன்னு நினைச்சேன். கண்டிப்பா அது நடக்காதுன்னு இப்பதான் புரிஞ்சுக்கணும். அடுத்த முறை நான் இந்த மாதிரி எப்பவுமே பண்ண மாட்டேன். என்ன மன்னிச்சிரு. என்னடி பேசிட்டு இருக்க? இந்த மாதிரியான விஷயம்லாம் நீ எதுவுமே என்கிட்ட சொல்லல தெரியுமா? எனக்கு அதுதான் ரொம்ப கோவமா வருது. நான் கேட்டது கூட நீ எதுவுமே சொல்லல. என்கிட்டயே போய் சொல்லிட்டு பாத்தியா? அப்போ நாங்க ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா? உனக்கு எங்களுடைய உதவி எதுவுமே தேவையில்லைன்னு தானே நீ உதவி தள்ளுற. தயவு செஞ்சு இன்னொரு முறை அந்த மாதிரிலாம் பண்ணாத சொல்லிட்டு கடுப்புல போயிட்டு கட்டி பிடிப்பான். அவ்வளவு அழுதுன்னு என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அழுதி அப்படியே கொட்டி தீத்துருவான். அதுக்கப்புறம் அந்த ஃபீலிங் முடிஞ்ச பிறகு பாடியும் இப்பதான் ரிலீஃபா இருக்கு. அப்புறம் டேய் எத்தனை நாளைக்கு தான் இப்படி ஏமாத்திட்டு இருக்க அந்த பொண்ணு? நீ இவனுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். எல்லாத்துக்கும் வந்தான் காரணம். இவன் உன் மேல ஆசை வச்சிருக்கான் தெரியுமா? டே பைத்துக்காரா, இந்த நேரத்துல எதுனா அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க. என்ன ஆல்ரெடி நீங்க 2 பேரும் செட் ஆயிட்டீங்கடா? ஆமா யாருக்கிட்டையும் இந்த விஷயம் மறைக்க முடியாது, நல்லாவே தெரியுது. பாக்கி சொல்றது சரிதான். அவங்க 2 பேருக்குள்ள எப்போ செட் ஆயிடுச்சுப்பா. ஆமா நல்ல கப்பல் தான் நீங்க அப்படின்னு சோகம் சொல்ல. நீ என்ன நினைக்கிற சாக்குரா? நல்ல கப்பலான்ற மாதிரி இவனு கேட்க. என்ன இது சாக்கராவோட மூஞ்சி இப்ப செவக்கல ரொமான்ஸ் மூட்லயே இல்ல போலியே. டேய் கம்முனரா, நானே சீரியஸா யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு புரியாத விஷயமே காஞ்சி, தேவையில்லாம நீ எதுக்காக இந்த சண்டையில ஜெயிக்கிறதோ தோக்குறதோ அவசியம் இல்ல, நம்ம போராடுறது தான் முக்கியம்னு எதுக்காக சொன்னேன்? அதுதான் எனக்கு சுத்தமா புரியல. அது ஏன்னா உண்மையா சொல்ல போனா எங்களுடைய சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நாங்க ஜெயிக்கிறதோ கிடையாது தோக்குறதும் கிடையாதுடா. எங்களுடைய வேலை இந்த இடத்துல சண்டை நடக்காம பாத்துக்கிறது. அதுக்காக தான் நாங்க போராடுறோம். பட் ஆனா நீங்க உண்மையிலே அந்த மாதிரிலாம் கிடையாது சாக்குரா. உண்மையிலே ஃபியூரியனை சேர்ந்தவங்க ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க தான். அதுலயும் முக்கியமா நீ ரொம்ப பலசாலி தான் சாக்குரா. பாதியா கேங்க சேர்ந்த லீடர் உன பாராட்டு, நீ வேற ஒரு அப்படின்ற மாதிரி இவனும் நண்பர்கள் ஜாலியா அவனுக்கு முன்ன பக்கம் பேசிட்டு இருக்கேன். சுபாக்கி கிட்டே இவனும் அங்க பாத்தியா சின்ன பசங்க இப்பதான் ரொம்ப லைஃப் வேற லெவலில் என்ஜாய் பண்றாங்க. ஆமா உண்மைதான், நமக்கு இந்த மாதிரி அமையலையே. இவங்க பெரிய நைட்டு எப்படி வளர போறாங்கன்றது நான் கண் கூட பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு காஞ்சியை சுபாக்கியை பார்த்து சொல்ல. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம காஞ்சிக்கிட்ட சுசரியும் என்னடா வேணும் என்ன மன்னிச்சிருங்க திரும்பியும் நான் சொல்றேன். ஏன்னா இந்த இடத்துல இருக்க நிறைய பொருட்கள் வேற நாங்க உடைச்சிட்டோம்ல, எல்லாமே புரியுது எக்ஸ்பென்சிவான பொருட்கள் தான். எங்களால முடிஞ்சளுக்கு எல்லா பொறுப்பையும் நாங்க எடுத்துக்கிறோம். ஓகே இருந்தாலும் இந்த பேச்சுக்களை நான் வாங்க மாட்டேன். எங்க பாருங்க பொறுப்பு எடுத்துக்கணும் மட்டும் பார்த்தா அது ஒழுங்கா வேலை பார்க்கணும். நல்லாவே புரியுது. எங்களால முடிஞ்சளுக்கு ஒர்க்கிங் சப்போர்ட் நாங்க கொடுக்குறோம். நீங்க ரெஸ்ட் எடுங்க. அப்புறம் ஷீஸுக்கும் எனக்கு நடந்த சம்பவம் எல்லாமே என்னாலதான். இது முக்கியமா உனக்காக தான் நாங்க
நாங்கள் இங்கே வந்தோம். நாங்கள் தப்பான வேலையை நோக்கி போயிட்டு எங்களை மன்னிச்சிட்டேன். இதுக்கப்புறம் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எங்களுடைய ஆளுங்க உன் மேலே எந்த விதத்திலையும் கை வைக்க மாட்டாங்க. அதுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன். அவளும் எனக்கும் பயமா தான் இருந்துச்சு. சொல்றது உண்மைதான். எனக்கு பயம் என்னன்னா எனக்கு ரொம்பவும் பிடிச்ச பர்சன் இந்த இடத்துல நல்லா எல்லாரையும் பாத்துக்கலாம்னா, ஆனா இருந்தாலுமே நீங்க அவன் கூட போயிட்டு ஃபைட் பண்ணதான் எனக்கு ரொம்பவும் பயமா இருந்துச்சு. கண்டிப்பா எனக்கு நல்லாவே தெரியும் அவன் உங்களை காப்பாத்துவானு. பாத்தி அதே மாதிரி காப்பாத்திடுவேன். அதனால ரொம்ப வச்சுதா கூட சேர்ந்து நீங்க வேலை பாருங்க நல்லா. இவ சொல்றது கேட்டுட்டு ரொம்ப நன்றி. காஞ்சியும் சரி ஒரு நிமிஷம் இருங்க. சேஜுகோவை கடத்ததுக்காக வந்தீங்கல்ல, அந்த வேலையை வேற இந்த இடத்துல செய்யல. இப்போ அந்த ஓனர் என்ன சொல்லுவான், அதாவது கடத்தின கொண்டு வர சொன்னால அவன் கேட்டான என்னடா சொல்லுவீங்க? ஆமான்ற மாதிரி யோசிக்க என்னோட பக்கம் நம்ம சிசுரியும் அதுக்கு நான் பாத்துக்கிறேன், நான் போயிட்டு பேசிக்கிறேன். என்னது பேச போறியா அப்படின்ற வேற ஒருத்தனோட வாய்ஸ் அங்க பார்த்தேன். கெல்லு கேங்ல இதுக்கு முன்னாடி ஒருத்தன் டேட்டோ வச்சுட்டு போயிருப்பான்ல, அவன் தான் வந்திருக்கான். என்னடா லூசத்தனமா பேசிட்டு இருக்கீங்க, தோத்தாச்சு, உங்களுடைய வேலையை முடிக்க முடியல, அதுக்குன்னு தேவையில்லாத கதையெல்லாம் சொல்லிட்டு இருப்பீங்க. இது நேர்மை நியாயம். பத்தாத்துக்கு ஃபியூரியனை சேர்ந்தவங்களாம் வர இந்த இடத்துல இருக்கானுங்க சில்லற பசங்க. சுபாக்கியும் இவனுக்கு எப்படி நாங்க ஃபியூரியன் சேர்ந்தவங்கன்றது தெரியும். இவன் ஃபியூரியன் சேர்ந்தவங்க கிடையாது. நீ ஏன்னா இங்க வந்த மாதிரி சுபாக்கி கேட்க, ஏய் வாய மூடு, நான் வந்ததே உனக்காக தான். எங்க என்னடா எல்லாரும் குடும்ப கதை பேசிக்கின்னு உக்காஞ்சின்னு இருக்கீங்க. சண்டன் வந்துட்டா அடி குத்து ரத்தம் இதுதான். அதனால இப்ப நான் வந்ததுக்கான ரீசனே உங்க எல்லாரையும் நான் இதுல கொல்ல போறேன், முக்கியமா ஒண்ணுதான் அப்படின்னு சுபாக்கியை பார்த்து அவனு கேட்க, அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு பிடிச்சிக்க நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல் ஐகான் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பா வேற லெவல்ல இருக்கும் இந்த எபிசோட். ரொம்பவும் கோவத்துல வந்தவங்கள மைண்டை மாத்தி நல்லவங்களா மாத்திடுறானுங்க. உண்மையிலே சூப்பரா இருக்கும் அந்த சீன். பத்தாத்துக்கு டாட்டூ வச்சிருந்தவனும் கடைசியில சீன்ல வந்துட்டு வேற லெவல் மாஸ் பண்ணிட்டான். எபிசோட ஏதோ பெருசா நடக்க போகுது. முடிஞ்சளவுக்கு பொறுமையா பாருங்க. சரிங்க, இதோட இந்த வீடியோ முடியுமா?